அடுத்த நன்றி போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. நீங்கள் வேட்டியை வந்து இங்கே கட்டும்போது நான் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. இருக்கேன் இந்த பொரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு ஒரே நிமிஷம் இருங்க கூட்டு வைக்கல இன்னும் அப்படின்னு அது அந்த விளாகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷார்ட்டுக்கு. யார் சார்? தேங்க்ஸ் சாரி. நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படம் வெளில வருதுன்றது ஒரு ஆடியன்ஸுக்கு தெரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அதை வந்து ஒரு நியூஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்கலன்னா இன்றைக்கி அது வந்து அவங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப அதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. பட் அதை தாண்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அந்த கவரேஜஸையும் அதை நல்லபடியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டுட்டு போனதையும் நான் உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்பீச்செல்லாம் இது பண்ணல. பட்டு இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் மெயினாக நானும் கருப்பையாகவும் பேசினேன் இந்த தேங்க்ஸ் மீட். இது நாங்கள் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நன்றி போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. நீங்கள் வேட்டியை வந்து இங்கே கட்டும்போது நான் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது சார். உங்கள் எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச்சில் வந்து ஐ எம் வேர்ட்லெஸ் சார். உங்களுடைய அந்த ஒரு நாள் கமிட்மெண்ட் நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா சார் வந்து நடிக்க வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விலாகு பண்ணுவார். இப்போ வந்து பொரியல் சிக்கன் கிரேவிலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு ஒரே நிமிஷம் இருங்க கூட்டு வைக்கல இன்னும் அப்படின்னு அது அந்த விலாகு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷார்ட்டுக்கு போக முடியும். அந்த கேங்கு கரெக்டு சார். யார் சார்? தேங்க்ஸ் எனக்கு சினிமாவை தவிர்த்து வேறு எதுலையும் நடிக்க பிடிக்காது. போனால் ஃபீல்ட் அவுட்டு எதுக்கும் போகாதீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 90 படங்கள்ல நான் போகலை. சேனலாக வேண்டாம், வெப் சீரிஸாக வேண்டாம், வெப் சீரியஸ் வெப் சீரியல் இந்த மாதிரி வருஷம்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமாக வேண்டாம், யூடியூப்பாக வேண்டாம், அதுனா எதுவுமே வேண்டாம். ஏன்னா சினிமாவோட பவர் முகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. ஒரு எல்லோரும் எனக்கு சினிமாவில் ஒரு கேங்கு பண்ணிட்டாங்க. சரி அப்படியே வாழ்ந்துருவோம், போனால் மதிப்பு கண்டு போயிருமோ, விஜய் போகல, அஜித் போகல, சூர்யா போகல, அவர் போகல, இவர் போகல, இப்படியே சொல்லி 75 படம் பண்ணலை. இந்த இதுக்கு போன ஆஃபீஸுன்னு டெப்டி தாசில்தாராக எவ்வளோ பேர் பார்த்துருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட டெய்லி 8 பக்கம் டைலாக்கு, நோ ப்ராம்ப்டிங். 8 பக்கம் டாமினேட்டிங் டைலாக், தொண்டையில் ரத்தம் வந்துடுவது. பேசும்போது ப்ராம்ப்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே கொடுப்பாங்க, ஏற்றுவேன், கட்டால் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பெண்கள், அந்த யூத், இந்த கேங்கு மாதிரி அங்கே ஒரு கேங் இருக்குது. இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து உங்களுக்கு யூடியூப்பில் படம் வச்சுருக்காங்களா, இன்ஸ்டாவில் இருக்காங்களா, அப்புறம் என்ன ஃபேஸ்புக்கில் இருக்காங்களான்னு போட்டு டார்ச்சர். இந்த பொண்ணுங்க ரேக்கிங் 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 சார். ரேக்கிங் சார், ரேக்கிங் 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 ராக்கிங் ராக்கிங் ராக்கிங்கா டைரக்டருக்கு என்ன டைரக்டர் சொல்ல சார், எந்த நேரம் வந்து அந்த பொண்ணுங்கள்ட்ட சண்டை போடாங்க சார். நான் சண்டை போடல சார், அதுங்க 3 இந்து முத்துன்னு 3 பேர் இருக்குது. இன்னொன்று இருக்குமே அந்த பழப்பழப்பழப்பால் இருக்கும் மேக்கப் போட்டு 3 சேர்ந்துக்கிட்டு என்ன சாப்பிடவே விட்றதுங்க. சாப்பிடவே விடலையா? மத்தியானம் சாப்பாடு சாப்பிட விடாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது கிண்டல் பண்ணுங்க. பார்த்தேன் ஒன்றா பண்ணலாம், நமக்கு ஆட ஓட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, எல்லாமே கஷ்டம். சரி வாங்கம்மா வாங்க, நான் சாப்பிட்டு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணினேன். 6-7 மாதம் ஆச்சு. இன்றைக்கி 3 lakhs ஃபாலோயர்ஸ், 15 கோடி மக்கள். ஜஸ்ட்டு ஸ்பேர் டைமில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனது 3 லேடிஸ் லைக் கென்னன் கேங். இந்த 3 பொண்ணுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார் வந்ததுக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் கடன்னு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டில் நம்ம அண்ணன் ஒருத்தரை பார்த்தேன். என்னப்பா நான் பார்த்துட்டு ஹாய் சார் அப்படின்னு அப்படின்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டேன் நான்.
டக்கு டக்குன்னு முடிச்சிடறேன். ஏன்னா நல்லா சாப்பிட்டு எல்லாரும் தூங்குற டைமில் எல்லாரும் இங்கே ஸ்பீச் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பட் முதலாவது நான் ஒரு 4, 5 பசங்க அவனுங்களை ஸ்டேஜ் ஏற்றணும்னு நினைக்கிறேன். நான் கென்னன் கேங்குன்னு ஒரு லேபிள் வச்சுருக்கேன்னா இவனுங்க இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நின்று இருக்கவே முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டேனி, லோகித்து, பிரின்ஸு, ஈஸ்வர், சின்னா, டக்குனு வாங்கடா, டேய் டைம் இல்லைடா ப்ளீஸ்டா. ஸோ இவனுங்க தான் அந்த கென்னன் கேங். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மொட்டை மாடியில் சும்மா பேச ஆரம்பித்த ஒரு கேங் தான் இது. இன்றைக்கி இவனுங்க இல்லைனா என்னால் இந்த படமே பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ. டக்குன்னு போயிடுங்கடா. தேங்க்ஸ்டா. சின்ன போகலாம். அது அப்படி தான். அது முன்னாடி சின்ன, இன்றைக்கி அவன் வந்து ஒரு ஹாலிவுட் நாயகனா ஓவர்சீஸ் நாயகனாக இருக்கிறதுனால. பட் அவனுங்களுக்கு தான் என்னுடைய ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ரெண்டாவது என்னுடைய டைரக்ஷன் டீம், யோகி, ஸ்ரீனி, டக்குன்னு வாங்க, ரிதேஷ் டக்குன்னு வாடா. அண்ட் ஹரி, கொஞ்சம் நீங்களும் ஸ்டேஜ் வரீங்களா? டக்குன்னு வாங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணன் பிரகாஷ் அண்ணன், செல்வா அண்ணன் டக்குன்னு வாங்க. இவர் நம்ம எனக்கு சாப்பாடு போடுவார், பீட்டர் அண்ணன் மேலே வாங்கண்ணே. எனக்கு அசோக் அண்ணன், அவர் வீட்டுக்கு போயிட்டார் சார். அவரு கேங்கு தான், வீட்டுக்கு போயிட்டார் சார் அவர். அண்ணா எல்லோரும் வந்துட்டிங்களா? அசோக் அண்ணங்க. இவங்க எல்லாரும், இவங்க வந்து பிரகாஷ் அண்ணன் அவங்கெல்லாம் வந்து கேமராமேன் அண்ணன் டீம். இவங்க இங்கே நிற்கிற 3 பேர். அப்புறம் அண்ணன் பீட்டர் அண்ணன் கைத்துவங்க. இவங்கெல்லாம் என் டைரக்ஷன் டீம். பட் இங்கே டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம்னு யாருமே வேலை செய்யலை. எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸ். அசோக் அண்ணன் தான் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ஈக்குவலாக பார்த்துக்கிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ கைஸ். கூப்பிட்றேன். அடுத்தது இவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டேன். எங்கள் ஐயா ஆனந்தண்ணன் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்கண்ணா 1 செகண்டு. இவர் தான் எங்களுக்கு ப்ரோக்ராமர். இந்த படத்தில் ஜீவன் டீமில் ப்ரோக்ராமராக இருந்தார். அவருக்கு இந்த படம் பண்ணி நான் எக்ஸாஜுரேட் பண்ணலை. அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணி டிஸ்க் ப்ராப்ளமே வந்துருச்சு. கருப்பி அதுக்கான நஷ்டத்தை கொடுத்துருவாருண்ணே. பட் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தண்ணே. தேங்க்யூ, மீன்ஸ் அலாட். இவனே என்ன நம்ம எடிட்டரு, ட்ரெய்லர் எடிட்டரு அருண் எந்திரா. அருண் அவன் தான் எங்கள் ட்ரெய்லர் எடிட் பண்ணான். லயலாவில் படிச்சுட்டு இருக்கான் இப்போது. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அலாட். ரொம்ப 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 நன்றி. இப்போது நான் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நான் தேங்க்ஸ் வந்து எங்கள் அண்ணா அம்மாமுத்து அவருக்கு தான் பண்ணணும். ஹாப்பி என்டிங் படம் டைரக்டர். இப்போது வந்து எஸ்கே அண்ணன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே நடந்திருக்காது. ஏன்னா நாங்கள் பசங்களாம் சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, இது யார் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டே போகலான்னு சொல்லும்போது இவனுங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு லிமிட்டே தெரியாது. இஷ்டத்துக்கு பேசுகிறது, அதாவது லிஸ்ட் எழுதுவோம்ல, யார் யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் எழுதலான்னு. டக்குன்னு ஒருத்தன் ஃபஸ்ட்டு சன் பிக்சர்ஸ் அப்படின்னா, நான் திரும்பி பார்த்தேன், டேய் மனசாட்சியோட முதல்ல ஒரு லிஸ்ட்டு போட அப்படின்னா. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த யூத்ன்ற படம் எங்களுக்கு பண்ணதுன்னா, படம் நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கோம். இது நல்லபடியாக போயிருக்கு. ஆனால் இந்த படம் சன் பிக்சர்ஸுக்கிட்டேயும் நாங்கள் போய் கதைலாம் சொன்னோம். அவங்களும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்கள் நினச்ச ட்ரீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு கடவுள் நடத்தி கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த அம்மாமுத்துன்றவர் தான் என் ஃப்ரெண்டு கருப்பியான ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான், நீ அவன்கிட்ட போய் கதை சொல்லுன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் இங்கே இல்லை, ஏன்னா அவருடைய படம் வேலையில் அவர் பிஸியாக இருக்கார். ஆனால் அண்ணன், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் என் லைஃப்பில் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சாகிற வரைக்கும் நான் பெரிய நன்றியோடு இருப்பேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தது இந்த படத்தில் வந்து எனக்கு இருந்த என்னுடைய டெக்னீஷியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து விக்கி அண்ணனுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணணும். தேங்க்யூண்ணே, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எல்லா அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸுக்கு தெர்மாக்கோல் பிடிக்கிற டைமில் எனக்கு தெர்மாக்கோல் பிடிக்கணும்னு நினச்ச ஒரே ஜீவன் எங்கள் அண்ணன் விக்கி அண்ணன் தான். அதாவது அவர் எனக்கு ரொம்ப, நான் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து பயத்தை வெளில காமிச்சிக்காத மாதிரி நடிப்பேன். ஆனால் கரெக்டாக அவர் தான் கண்டுபிடிப்பார் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா நிறைய க்ரௌடு இருக்கும் ஷூட்டிங்கில், நிறைய விஷயம் நாங்கள் ஒரே நாளில் நிறைய சீன்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் டைமில் நான் கொஞ்சம் அப்செட் ஆனால் கூட அது என்னுடைய ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரேம்லன்னு சொல்லிவிட்டு என்னை கொஞ்சம் கூட அப்செட்டே ஆக்காமல் என்னுடைய பெரிய பேர்டனையும் அவர் ஷோல்டரில் போட்டு எனக்காக ட்ராவல் பண்ண வைக்க என்ன ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் முக்கியமாக ஒரு 2 பேரை பற்றி பேசிடணும்னு நினைக்கிறேன். ஒன்று எங்களுடைய ஃபைட் மாஸ்டர் கலை அண்ணன், இன்னொன்று காவ்யாகா. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பித்து எங்களுக்கு ஃபைட்டு போன டைமில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப படமே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி அவர் ரொம்ப பிஸியாக அங்கே மோகன்லால் சார் படத்தோடைய ஷூட்டிங்கில் இருந்தார். எங்களுக்கு சம்பளமே வாங்காமல் அன்றைக்கி எங்களுக்காக ஷூட்டிங்க்கு வந்து ஒரு 2 நாளில் ஃபைட்டை முடிச்சுட்டு போனார். கலை அண்ணன், ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணன். இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் எங்களுக்கு பண்ணதுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட்